Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினருக்கு ஆம்புலன்ஸில் உணவு வழங்கி அராஜகம் செய்த ஏவல்துறை மீது வீடியோ ஆதாரத்துடன் அதிமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அவர்களை அராஜகமாக கைது செய்த காவல்துறை குடிநீர், உணவு உள்ளிட்டவை முறையாக வழங்காமல் அலட்சியம் காட்டியது. இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் கழக வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செல்லப்பாண்டியன் தலைமையில் புகார் அளிக்கப்பட்டது. உடனடியாக எங்களை கைது செய்து அங்கே கூட போதுமான வசதிகள் எது எங்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரல, உணவு சரியாக அளிக்கலை. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுக்கு சொந்தமான தனியார் கம்பெனியிலிருந்து அந்த கம்பெனியில் கூட சாப்பாடு வாங்கி பிணம் ஏற்றக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸ்லேருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. இதை கண்டித்து நாங்கள் நேற்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அங்கே கைது செய்யப்பட்ட இடத்துல பண்ணோம். டிஎஸ்பிக்கு தகவல் சொன்னோம். இது சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமாக இன்னைக்கு தலைமை கழகத்தின் மூலமாக சொன்னதுனால மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செங்கல்பட்டு அவர்கிட்ட புகாரானது கொடுத்துருக்கோம். கடலூர் மாவட்டம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் முன்பு வாயில் கருப்பு துணி கட்டி ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 21 மாத ஓய்வூதிய பணப்பலன்களை உடனடியாக வழங்க வேண்டும், ஓய்வு பெறும் நாள் அன்று பணப்பலன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற அமைப்பு சார்பில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வாயில் கருப்பு துணி கட்டி திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையை கண்டித்து அதிமுக நகராட்சி கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சத்தியமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதிமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்து திமுக அரசிற்கு கண்டன கோஷங்கள் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. இல்ல வரி உயர்வு ரத்து செய், 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 ரத்து செய். சொத்து வரி, குடிநீர் வரி ஆகிய உயர்வுகளை ரத்து செய், குடிநீர் வரி ரத்து செய். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே விவசாயி கொல்லப்பட்டதை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாயனூரை சேர்ந்த விவசாயி மணிகண்டன் தனது கரும்புகள் தொடர்ச்சியாக திருடப்பட்டு வந்ததால் நிலத்தில் காவல் இருந்தார். அப்போது வீரபாண்டியை சேர்ந்த சிலர் மதுபோதையில் கரும்பினை திருட முயன்றனர். அவர்களை மணிகண்டன் விரட்ட முயன்ற போது ஆத்திரமடைந்த திருட்டு ஆசாமிகள் அவரை அடித்து கொன்றனர். தகவல் அறிந்த கிராம மக்கள் போதை ஆசாமிகள் இருவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் திருட்டும் கொலையும் தொடர்கதையாகி வரும் நிலையில் நீதி கேட்டு கிராம மக்கள் நாயனூர் தேவனூர் கூட்டுச்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கேட்டு திருவாரூர் மாவட்ட திருத்துறைப்பூண்டியில் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை உடனடியாக நியமிக்க வலியுறுத்தியும் திருத்துறைப்பூண்டி அரசு கலைக்கல்லூரி நுழைவாயில் முன்பு கல்லூரி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் பூ சந்தையில் மலர்களின் வரத்து குறைந்ததால் பூக்களின் விலை அதிகரித்துள்ளது. தொடர் பனிப்பொழிவு காரணமாக காமராஜர் சாலையில் உள்ள மாநகராட்சி பூ சந்தையில் பூக்களின் விளைச்சல் குறைந்துள்ளதால் சந்தைக்கு பூக்களின் வரத்தும் குறைவாகவே உள்ளது. இதனால் பூ சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்து 1 கிலோ மல்லிகைப்பூ 3200 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1400 ரூபாய்க்கும், பச்சை முல்லை 1400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பூக்களின் விலை அதிகரித்துள்ளதால் சில்லறை வியாபாரிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். வேலூரில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட பாதாள சாக்கடை தொட்டியில் டிப்பர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது.
கொணவட்டம் பழைய பெங்களூரு சாலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் பாதாள சாக்கடை தொட்டியின் மீது அவ்வழியாக சென்ற டிப்பர் லாரி தொட்டியின் மேல்மூடி உடைந்ததால் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதை கண்ட பொதுமக்கள் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் முறையில் நடைபெற்ற பாதாள சாக்கடை பணியின் காரணமாகவே விபத்து நடந்துள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சரப்பனஞ்சேரி ஊராட்சியில் வீடுகளின் கதவு எண் பதிக்கும் தகடுகளுக்கு கூட திராவிட மாடல் வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வீடுகளின் கதவு எண் தகடுகள் பொருத்தப்படுவது வழக்கம். அதன்படி ஆரப்பாக்கம் கிராம வீடுகளின் கதவுகளில் வார்டு எண், வீட்டு எண் அச்சடிக்கப்பட்ட இரும்புலான தகடுகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதனை பொருத்த வரும் ஊழியர்கள் வீட்டு உரிமையாளர்களிடம் எவ்வித ரசீதும் வழங்காமல் கட்டாயமாக 50 ரூபாய் வசூல் செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிய தினசரி சந்தை வளாகம் பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்டதற்காக நகர்மன்ற தலைவர் ராஜினாமா செய்யக்கோரி அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் ஏற்கனவே திறந்து வைக்கப்பட்ட தினசரி சந்தை வளாகத்தில் கூடுதலாக உள்ள பணிகளை முடிக்க நிதி ஒதுக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது நகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் பிரினியோ கணேஷ் தலைமையிலான அதிமுக உறுப்பினர்கள் சந்தை வளாக கட்டிடத்தின் உறுதித்தன்மை, பாதுகாப்பினை வல்லுநர் குழு மூலம் உறுதி செய்ய வலியுறுத்தினர். அதன் பின்னரே கடைகளை வியாபாரிகளிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி மனு அளித்து கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். ஸ்டெபிலிட்டி பாதிக்குதுங்க. அந்த கம்பி வந்து 2 வருஷமா அந்த கட்டடத்தோட கம்பி வந்து துருப்பிடிச்சு இத்து போயிருக்குது. இதே நம்பி வந்து நம்ம வியாபாரிகளுக்கோ இல்ல பொதுமக்களோ அங்க வந்து அனுப்பிச்சோம்னா மேல வந்து பில்டிங்கோட வெயிட் தாங்காம உள்ள வந்து அந்த பில்லரே இறங்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால உடனே நம்ம வந்து இதை ஹேண்ட் ஓவரும் பண்ண முடியாது. உடனே ஹேண்ட் ஓவர் பண்ணக்கூடாது. இதை வந்து ஆய்வு செய்த பின் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி மலர் சந்தையில் புத்தாண்டை ஒட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ மல்லிகைப்பூ 2200 ரூபாய்க்கும், பிச்சுப்பூ 1200 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த சில நாட்களாக போதிய அளவு விலை இல்லாமல் விவசாயிகளும் வியாபாரிகளும் விற்பனையின்றி அவதிப்பட்டு வந்த நிலையில் தற்போது பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் உற்சாகம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர்மன்ற கூட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து பேசிய அதிமுக கவுன்சிலரை திமுக கவுன்சிலர்கள் பேச விடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பழனி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் 25வது வார்டு அதிமுக பெண் கவுன்சிலரான ஜனத்துல் பிரதலஸ் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததை கண்டித்து பேசிய போது திமுக கவுன்சிலர்கள் குறுக்கிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நகர்மன்ற கூட்டத்தில் முடிவில் தேசிய கீதம் பாடிய போது அதிமுக பெண் கவுன்சிலர் கருப்பு துணியால் கண்களை கட்டிக்கொண்டு நின்றார். திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மாவட்ட கவுன்சிலர் நிதியின் கீழ் 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணிகளை பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். ஊத்துக்குளி, செங்காளிப்பாளையம், பெருமாநல்லூர், நல்லிக்கவுண்டன்-பாளையம், தொட்டிப்பாளையம் முதல் ஆய்கவுண்டன்-பாளையம் தார் சாலை, இணைப்பு சாலை, நிழற்குடை, ஆழ்துளை கிணறு உள்ளிட்ட மக்கள் திட்ட பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்து இனிப்புகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே பொள்ளாதி ஊராட்சியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற மற்றும் புதிய திட்டங்களை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் AK செல்வராஜ் தொடங்கி வைத்தார். சின்னத்தொட்டிப்பாளையம் பகுதியில் 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம்,
தேரம்பாளையத்தில் 26 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ரேஷன் கடை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் A.K. செல்வராஜ் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து அதே ஊராட்சியில் சாக்கடை கால்வாய் மற்றும் புதிய கான்கிரீட் சாலை உள்ளிட்ட பணிகளுக்கும் நடைபெற்ற பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் காரமடை ஒன்றிய குழு தலைவர் மணிமேகலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.